ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகுது கர்ஸ் ஆஃப் த கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு 2006 எடுக்கப்பட்ட ஒரு சைனீஸ் எபிக் வார் ஆக்ஷன் ட்ராமாவை பற்றி தான் அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட சோனி பிக்சர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2006 எடுக்கப்பட்ட படமே அப்படின்னு நினச்சி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் இந்த படத்தை முழுக்க பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த லாஸ்ட் 30 நிமிஷத்தை கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 2006 இப்படிப்பட்ட ஒரு வார் ஆக்ஷனை எந்த ஒரு சிஜியும் இல்லாமல் சூப்பராக மக்களை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கூடுதலாக 2006 நடந்த ஆஸ்கரில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நாமினேஷன் ஆயிருக்கு, ஆனால் அவார்ட்ஸ் கிடைக்கல. இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. ஒரு பெரிய எம்பையரை நடத்திட்டு இருக்கார் ராஜா. அந்த ராஜாவுக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் ஒரு பையன் மட்டும் மூத்த தாரத்தோட ஒரு பையன். அந்த பையன் தான் பட்டத்து இளவரசன். இதுக்கப்புறம் அரசருக்கு அப்புறம் அவன் தான் அரியாசனை ஏற போகிறான். ஆனால் அந்த இளவரசனோட நம்ம ராணி வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடிச்சுக்கிட்டு ராணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, இதுக்கப்புறம் அடுத்த அரியாசனத்தில் ஏற போகிற அந்த குழந்தை யாருங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா 2006 பீரியட்லேயே வந்து $45 மில்லியன் இந்த படம் எடுக்கப்பட்டு அப்போவே 75 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னா கண்டிப்பாக பிரம்மாண்டம் தான். ஸோ அந்த 2006 பீரியடில் இத்தனை மக்களை வச்சு ஒரு அரசரை வந்து எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே ராஜாவோட இன்ட்ரோ சீனே சூப்பராக இருக்கும். இதை தாண்டி அரசருக்கு அங்கங்கே கிடைக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பணியாட்கள் எந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. தென் இந்த படத்தில் நிஞ்சா உடையில், அதாவது கருப்பு உடையில் போட்டுட்டு ஒரு ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் அதில் பர்டிகுலராக வந்து ஒரு ரோப்பு மாதிரி கட்டிட்டு ஒரு வீடுக்குள்ளே இறங்கி சும்மா ஒரு 100கணக்கான பேர் உள்ளில் இருந்து சண்டை போடுவானுங்க. அந்த போர்ஷன் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த 30 நிமிஷம் வார் ஆக்ஷன் அது செமையாக பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ண சொல்கிறேன். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வார் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ ஆனால் 2006 பீரியட்லேருந்து பார்க்கணும். 2006 இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கும்போது நிறைய ஆக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க வார் ஆக்ஷனில். அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு போரிங்காக இருக்கிறதுக்கு ஃபீலாக இருக்கும். ஃபைனலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.